நெக்ஸ்ட் டாபிக் 8th புக்கில் பாடம் 8 அண்ட மற்றும் விண்வெளி அறிவியல். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின் வருவனவற்றுள் எது வான்பொருள்? சூரியன், சந்திரன், விண்மீன்கள் இவை அனைத்தும். மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது? செவ்வாய். சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. சிவப்பு கோள்கள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் நியூட்டனின் 2ஆம் விதி. கிரியோஜெனிக் எரிபொருள் வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் டேஷ். மிக குறைந்த. நாசாவின் டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? அப்போலோ 8. கோடிட்ட இடங்களை நிரப்புக. விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். சூரியன் டேஷ் விண்மீன் திரள்களை சார்ந்தது? பால்வெளி. செவ்வாய் கோள்கள் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. பிற கோள்களுக்கு விண்கலன்களை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான். நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆவார். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. சூரியன் மற்றும் இதர வான்பொருட்கள் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன. சரி. சந்திரயான் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆராய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுவும் சரி. அடுத்து, செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோளாகும். தவறு. புதன்கோள் தான் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோளாகும். PSLV மற்றும் GSLV ஆகியவை இந்தியாவில் புகழ்பெற்ற செயற்கைக்கோள் ஆகும். இது சரி. ராக்கெட்டின் இயக்கு பொருட்கள் திண்ம நிலையில் மட்டுமே காணப்படும். தவறு. திண்ம மற்றும் திரவ நிலையில் காணப்படும். பொறுத்துக. சந்திரயான் அப்படின்னா சந்திரன், மங்கள்யான் அப்படின்னா செவ்வாய், கிரியோஜெனிக் அப்படின்னா எரிபொருள், அப்போலோ 8 முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம், அப்போலோ 11 முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம். அவ்வளோதான். மீதி 2 மார்க்கு 1 வேர்டில் 1 வேர்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் 2 மார்க்ஸ் இருக்குது. இதோட பேஜ் நம்பர் இருக்குது. நான் பேஜ் நம்பர் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்து அந்த 2 மார்க்லாம் படிச்சுக்கோங்க.